இனிமே டீ வேணும் நம்ம யாரையுமே கெஞ்ச தேவையில்லை. வீட்டில் இருக்கும்போது நமக்கு தேவையான ஸ்ட்ராங்கான டீயை டேஸ்டியாக நல்லா கொதிக்க விட்டு நம்ம இஷ்டப்படியே போடலாம். அதோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 கிளாஸ் போடுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பை பொருத்தி 1 கிளாஸ் நிறைய பால், அதே அளவில் இன்னொரு கிளாஸ் தண்ணி, அதாவது 1க்கு 1 அளவு. நீங்கள் அந்த பாலை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ஊற்றிடுங்க. அதை தொடர்ந்து அந்த கிளாஸில் உள்ள பாலோடையே இந்த தண்ணியை வச்சு, அளவு தண்ணி வச்சுருப்பீங்களா, அதிலே அலசி அதில் ஊற்றிடுங்க. இன்னொரு தடவை நல்லா அலசி ஊற்றிட்டிங்கன்னா அந்த அளவு கிளாஸ் தண்ணியில் தான் இருக்கணும். 1/4 கிளாஸ் நிறைய பால், 1 கிளாஸ் நிறைய தண்ணி. வேணும் அப்படின்னா கொஞ்சமாக அப்புறம் போல் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்பப்போ லைட்டாக சிந்திக்கும், அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். நல்ல பாலை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா காயணும். நல்ல பால் காஞ்சாதான் அந்த பாலோடைய ஆடை பிடிச்ச வாடை போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் டீ தூளை போட்டுக்கங்க. கொதி வந்த பிறகு தான் போடணும். போட்டதுக்கப்புறம் அப்படி பொங்கி வரும் தெரியுமா, வரும்போது இந்த ஸ்பூனை வச்சு சட்டியில் பிடிக்காத அளவுக்கு அப்படியே லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா டீ கொஞ்ச நேரத்தில் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். விடக்கூடாது, நல்லா பொங்க விட்டு அப்படியே குறைச்சிடணும், சிம்மில் வச்சிடணும். மறுபடியும் நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆடை தேங்கி நிற்கிதுல, அந்த தேயிலெல்லாம் அதெல்லாம் மறுபடியும் வலிச்சு போட்டு அடுப்பை அணைச்சி அப்படி வச்சிருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கங்கு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுங்க. பாத்திரத்தை எடுத்து உங்களுக்கான அந்த அரிப்பு இருக்குல்ல, அதை எடுத்து தெளிங்க. இந்த மாதிரி தெளிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டால் லைட்டாக கீழே சிந்து தான் செய்யும், கண்டுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தேவை டீ டேஸ்ட்டாக கிடைக்குதான்னு பார்க்கணும். 2 கிளாஸ் டீ இப்போது ரெடி ஆகிடுச்சு, சரிங்களா? இந்த டீயை நீங்கள் போட்ட உடனே ஒரு இழுப்பு இப்படி நல்லா இழுத்து ஆற்றிட்டு அதுக்கப்புறம் குடிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். அதாவது டீயை ஊற்றும் போது இந்த மாதிரி இழுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா டீ மிக்சட் ஆகும், பிளெண்ட் ஆகும். ஆற்றாமல் குடிக்கிறதுக்கும் டீயை லைட்டாக ஆற்றி குடிக்கிறதுக்கும் வேறு லெவலில் டேஸ்ட்டு கிடைக்கும்னா பாருங்களேன். இந்த ட்ரிக்ஸு நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டீ குடிக்கிறதுக்கான பிளேஸில் போய் டீ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அதுவும் வீட்டுக்குள்ளே அம்மிக்கு மேலே உட்காந்து அப்படி சொகுசாக உட்காந்து டீ குடிக்கும்போது உள்ள ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா, உண்மையிலே அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம சிந்தினதை மட்டும் கழுவியும் தொடச்சியும் விட்டுறாதீங்க.